வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொன்னிறமாக செவந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா செவந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுப்பட்டதும் நம்ம வறுத்த பொருட்களை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பொடி இட்லி தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இது கூடவே 6 இட்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இட்லியில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் நம்ம வறுத்து அரைச்ச இட்லி பொடியை 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் சுவையான பொடி இட்லி ரெடி.